வணக்கம் நண்பர்களே. கொல்கத்தாவே இப்போ ரொம்பவே ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு தான் சொல்றாங்க. அங்க பயிற்சி டாக்டர்கள் எல்லாருமே போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எந்த டாக்டர்ஸும் இல்லாம அப்படியே ஹேங் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சிஎம் பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிடுங்க, உங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு நான் பண்ணுவேன், கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கேட்டிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிடலை. அதனால இந்த கேஸை ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கட்டும், ஸோ என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். அப்படி என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, இந்த அளவு டாக்டர்ஸ் கொந்தளிக்கிறதுக்கான காரணம் என்ன? नहीं, मेरी लड़की ने सुसाइड कर दिया है, ये खबर आई है। हाथ जोड़ती रही माँ बाप, हाथ जोड़ते रहे, हमें एक बार दिखाओ, हमारी बच्ची का मुंह एक बार दिखाओ। हमको नहीं दिखाया गया. But the horrific Kolkata rape and murder of a junior doctor was found dead inside a government-run medical college and hospital's seminar hall in Kolkata. बच्ची का शरीर में कोई कपड़ा नहीं था, पैर दोनों राइट एंगल में मिला गया. चश्मे को कूटा गया, जिसकी वजह से आंखों से खून निकल गया, गला दबाकर मारा गया. ஆகஸ்ட் 8 நைட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நைட் டியூட்டியில் இருந்த டாக்டர் அவங்க கூட சக ஊழியர்கள், அதாவது அவங்க கூட இருந்த இன்னொரு 3 டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. நைட்டு ஒரு 2 மணி வரை சாப்பிட்டுட்டு 3 டாக்டர்ஸும் அவங்களுடைய டியூட்டிக்கு போயிடறாங்க. இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு தூங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசியூ பக்கத்தில் இருக்கிற செமினார் ஹாலில் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்து 3 மணிக்கு மேலே அவங்கள செதைச்சி அவங்கள ரேப் பண்ணி அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அவங்கள கொன்னிருக்காங்க. இதுதான் அங்கே இஷ்யூக்கான காரணம். முதல்ல அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுக்கும்போது காலையில் 7 மணிக்கு மேலே தான் தகவல் கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு மேலே தகவல் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பதறி அடிச்சுட்டு பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க பொண்ணை உடனேவும் காமிக்கல, 3 மணி நேரம் அலக்கழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை காமிக்கும் போது அவங்க உடம்பு சாதாரணமாக அதாவது சூசைட் பண்ண மாதிரி இல்லை. அவங்க உடம்பு கழுத்தெலும்பு உடஞ்சிருக்கு, கண்ணில் காதில் எல்லாத்தையுமே ரத்தம் வழியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸும் சரியாக அமைஞ்ச மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலும் ஒரு 90 டிகிரிஸ்க்கு உடஞ்சி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் போது இவங்க அவங்களா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்லை, இவங்களை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை செஞ்சவங்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்லேயே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாலண்டியர்ஸாக வேலை செஞ்ச ஒரு பர்சன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது போலீஸ் மாதிரி, அதை போலீஸ்க்கு ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு வாலண்டியர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வேலை செய்ய விடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 12,000 சம்பளம் கொடுத்துட்டு பண்ணுவாங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க, போலீஸ் பூத்தில் இந்த பர்சனை வேலைக்கு வச்சிருக்காங்க. விசாரணையில் அந்த பர்சன் ஒரு சிசிடிவி ஆக்சுவலாக செமினார் ஹால் உள்ள சிசிடிவி கிடையாது, வெளியே சிசிடிவி இருந்ததில்ல. அதில் பார்த்தீங்கன்னா செமினாருக்கு உள்ள போனது ஒரே ஒரு பர்சன், இவர் மட்டும்தான் போயிருக்காரு. இவர் போயிட்டு போனது பார்த்தீங்கன்னா டைமிங்கும் 3 o'clock மேலே தான் போயிருக்காரு. போயிட்டு வரும்போது ஒரு 5 o'clock ரேஞ்சில் வந்திருக்காரு. இவர் அந்த சம்பவம் நடந்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் போகும்போது இவர் கழுத்தில் ஒரு ஹெட்செட் இருந்திருக்கு. அந்த ரூம் செமினார் ஹால் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் உடஞ்ச நிலைமையில் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் தான் சஞ்சய் ராய். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காரு. இவருடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆகட்டும், போலீஸ் அத்தாரிட்டிஸ் ஆகட்டும், இல்லைனா எஸ்ஐ லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லார் கூடயும் ஒரு கான்டாக்ட்ஸ் வச்சிருந்திருக்காரு. இவர் போலீஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்றதுனால அவங்க கூட நெருங்கிய கான்டாக்ட் வச்சுட்டு இவரையே தன்னையே ஒரு போலீஸாக தான் அங்கே காமிச்சிக்கிட்டு ஒரு சீன் போட்டுருந்திருக்காரு. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ரூமுக்குமே ஆக்சஸ் இருக்கிற பர்சன். எந்த ரூமுக்குனாலும் இவர் போக முடியும், வர முடியுன்ற மாதிரி இவருக்கு ஆக்சஸ் இருந்திருக்கு. இவருடைய பின்புலங்களை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி பெற்ற குத்துச்சண்டை வீரர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவை கல்யாணம் ஆகும்போதும் அந்த ஒய்ஃப்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி, செக்ஸ் ரீதியாக டார்ச்சர் பண்ணி அவங்கள வெறுக்கிற அளவு பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே இவருடைய துன்பத்தில் தாங்க முடியாமல் ஒவ்வொரு பேரும் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. இவருடைய வீடியோஸை இவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் ரூமில் எந்த உடையோட இவர் செமினார் உள்ளே போனாரோ சிசிடிவி காட்சியில் அதே உடையை துவச்சி காய வச்சுருக்காரு. அங்கே வச்சு அவரை கேள்வி கேட்கும்போது முன்னுக்கு பிறந்த பதில் சொன்னாலே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணும்போது இவருடைய மொபைலை செக் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு. அவருடைய மொபைலில் பார்க்கவே முடியாத ஒரு அருவருக்கத்தக்க நிறைய செக்ஸ் வீடியோஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் அவரால் எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே புரியல. அங்கே பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர் இந்த அளவுக்கு ஒரு மன வெறி பிடிச்சவன் தான் இப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவு பார்க்கவே கண்கள் கூசுகிற அளவுக்கு இவர் பார்த்துருக்காரு வீடியோஸை. இப்படி அதிரடியாக 6 மணி நேரத்தில் இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸு. உடனே சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு
பெண்ணை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அவர் பாக்ஸரு, ஸோ இவர் வந்து அடித்து உடச்சிருப்பாரு அப்படின்லாம் ஒரு யூகங்களை வச்சுக்கிட்டு இவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து போராட்டங்கள் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நினைக்கும் போது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜி அந்த மெடிக்கல் காலேஜோடைய பிரின்சிபல் வந்து உடனே ரிசைன் பண்ணிடுறாரு. அவர் வந்து ரிசைன் பண்ண ஒரு 8 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேஜுக்கு அதே போஸ்டிங்கில் அவர் வந்துட்டு பணியமர்த்தப்படுகிறார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்னடா ஒருத்தன் வந்து கொண்டுட்டான்னு பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்துட்டு உடனே ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த பர்சன் வந்து உடனே இன்னொரு இடத்துல வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து சில சந்தேகங்களை வந்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் போராட்டம் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இது பண்ணியிருக்கு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கோஷ். இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பர்சன், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டட் பர்சன்ன்றதான் சொல்கிறாங்க. இந்த சந்தீப் கோஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு காலேஜுக்கு வந்து பிரின்சிபலாக போயிருக்காருல, அதே காலேஜுக்கு வைஸ் பிரின்சிபலாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே வந்து பிரின்சிபலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இவரோட ஒய்ஃபை வந்து அடித்ததுக்காக இவருடைய மாமியாரே வந்துட்டு இவர் மேலே கேஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து ஒரு கரப்டட், அதாவது எப்படி சொல்கிறதுனா, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரவுடிசம் மாரி தான், கூடவே பாடி கட்ஸோடு தான் ஒரு வரோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரக் சப்ளைஸ் அந்த இதெல்லாம் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. இவரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் நிறைய இவர் மேலே வந்து ஃபைல் ஆகும். என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதுலேருந்து அதாவது ஆர்ஜி கார்லேருந்து வந்துட்டு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பவும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட ரூமை வெளியே பூட்டிட்டு வெளியில் வந்து பூட்டு போட்டு இவர் உள்ளே இருந்திருக்காரு. இவரை வந்துட்டு எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ எந்த அளவு இவருக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவரும் வந்துட்டு இவரால் உள்ளே போக முடியலன்றனால என்னால் வந்துட்டு அவர்கிட்ட இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணி திருப்பி இவரே ரீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு வந்து பிரச்சனைகளை கிரியேட் பண்ண பர்சன் தான் இந்த சந்தீப் கோஷ். ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நான் தான் பிரின்சிபலாக இருக்கோம் அப்படின்ற போது அவர் வந்து அந்த பிரச்சனைக்கான ப்ராப்ளம் என்ன, எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்காமல் உடனே ரிசைன் பண்ணிட்டு ஒதுங்கி ஓடுறது, இவருக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த கேஸில் வந்து இவர் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற பயத்தில் போகிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணியிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் செமினார் ஹால் உள்ளே வந்துட்டு ஏன் சிசிடிவி வந்து இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் கிடையாது. அதே போல் அந்த ஹாஸ்பிட்டலையும் வந்துட்டு டாக்டர்ஸ், அதாவது இந்த பயிற்சி பெறுகிற டாக்டர்ஸோ நர்ஸஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே கிடையாது. ரெஸ்ட் எடுக்கிற ரூமோ இல்லைனா வந்துட்டு டாய்லெட்ஸ் கூட சரியாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவு ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரின்சிபல் வந்து ரிசைன் பண்ணிட்டு வேறு எதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு போராட்டம் வந்து இன்னும் அதிகமாக வெடிக்கிறதுக்கான காரணம் இருக்குது. மக்களால் வந்துட்டு இதை நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ப முடியாததுக்கான ரீசன் என்ன, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதாரணமாக இவங்களை வந்துட்டு கொலை பண்ணலை, அதாவது இவங்களுடைய தைராய்டு அந்த கழுத்து எலும்பே வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிருக்காங்க. கண்ணுலேருந்து ரத்தம் வந்திருக்குன்னா அந்த கண்ணாடி, அவங்க கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி உள்ளே குத்திருக்கு, அந்த இதில் ரத்தம் வருது, காதில் ரத்தம் வருது, பிறப்புறுப்பில் ரத்தம் வருது, மாரி எல்லாம் அதை சொல்லவே முடியாத அளவு வந்துட்டு அங்கே வந்து அவங்க உடம்பு வந்து சிதைச்சிருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலும் வந்து 90 டிகிரிஸ் அளவுக்கு உடஞ்சிருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஒருத்தரால் பண்ண முடியுமா அப்படின்றது சந்தேகத்தை எழுப்புது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க உடம்புல வந்துட்டு 150 மில்லிகிராம்ஸ் வந்து பெர்ம்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக ஒரு பர்சன் வந்து பண்ணியிருந்தாங்களும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 5 to 10 கிராம்ஸ் 10 மில்லிகிராம்ஸ் தான் இருக்கும். இது இவ்வளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கூட்டு பாலியலாக தான் இருக்கணும், ஒருத்தராக பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்டவொன்னும் போராட்டம் இன்னும் அதிகமாகுது. மக்களும் வந்துட்டு இதில் வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும், இது வந்து உண்மை குற்றவாளிகள் எல்லாருமே அரெஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போராட்டம் பெரிய லெவலில் வெடிக்குது. மம்தா பானர்ஜி அவங்க சிஎம் வந்து அப்போ வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கேஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் யாருமே இதை வந்து கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டில் வந்துட்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அடுத்தது உடனே வந்து ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை சரியாக விசாரிக்கவே தெரியல, அதனால் சிபிஐக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மூவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிபிஐ வந்து சஞ்சய் ராயை வந்துட்டு கிடுக்குப்பிடி விசாரணை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டாக்டர்ஸை விசாரிக்கிறதுக்காக வர வச்சுருக்காங்க. ஸோ விசாரணை முடிவில் தான் வந்துட்டு நமக்கு என்ன உண்மை நடந்தது, அந்த பெண்ணுக்கு என்ன தவறு நடந்தது அப்படின்றது தெரியும். ஒருத்தரா இல்லை பல பேரா எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சிதைச்சிருக்காங்க. இப்படி அதாவது காந்தி வந்து சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நகையெல்லாம் வந்து போட்டுட்டு தனியாக நடக்கும்போது தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு டாக்டராலேயே அவங்க வேலை செய்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தனி ரூமில் வந்துட்டு தூங்க முடியல நிம்மதியாக. அப்படி இருக்கும் போதே இந்த அளவு சிதைச்சி அவங்கள வந்து கொடூரமாக கொண்டு இருக்காங்கன்னா
எந்த அளவு வந்துட்டு நமக்கு பெண்களுக்கு நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம் இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த அளவு ஒரு போராட்டமான ஒரு உலகத்தில், கொடூரமான மனிதர்கள் வாழ்கிற உலகத்தில் தான் இன்னும் வந்துட்டு நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதே வந்துட்டு சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்குமே வந்துட்டு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் ஒரு மருத்துவ சேவை பண்ணுறவங்கள வந்துட்டு நம்ம வந்து தெய்வத்துக்கு நிகராக வந்துட்டு நம்ம போட்டின்னு இருக்கோம். அப்படி இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி சிதைக்கிறதுக்கு எப்படி மனசு வருதுன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 24 hours வேலை செய்கிறவங்க கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அங்கேயே ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், அந்தளவுக்கு வந்துட்டு டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கணும். இல்லைனா இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்கிட்ட வந்து மாட்டிக்காமல் நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணுன்றதான் நான் வந்து உங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்கிற ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.